கார்த்தி தீபா சீரியல் இப்போ ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிப்பாக ஆதரவு தாங்க. நம்ம கார்த்தி வந்து அபிராமி அம்மா கண் முழிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக வந்து உள்ளே வந்து போகிறாங்க. என்ன கார்த்தி நல்லா இருக்கியா? இனிமேட்டு நான் நல்லா தாம்மா இருப்பேன். நீங்கள் கண் முழிச்சிட்டீங்க, இனிமேட்டு எனக்கு என்ன கவலையே இல்லை. இந்த நாளுக்காக தாம்மா ரொம்ப நாளாக நான் காத்துக்கிட்டு இருந்தேங்கிற மாதிரி கார்த்தி வந்து அதிரடியாக மாதம் வந்து பேசுகிறாங்க. அந்த இடத்துல நீ நிச்சயம் வந்து இத்தனை நாளாக வந்து சாப்பிட்ருக்க கூட மாட்டப்பா. நான் வந்து வீட்டுக்கு வந்தோடனே உன்னை நல்லா வந்து சாப்பிட வச்சு நான் பார்க்கணும். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்ப்பா. உங்களை எல்லாரையும் வந்து நான் திருப்பி பார்ப்பேன்னு நினச்சி கூட பார்க்கல. திருப்பியும் பெரிய வார்த்தையெல்லாம் பேசாதீங்கம்மா. நீங்கள் கண்டிப்பாக எந்த பிரச்சனையும் இருக்காமல் நீங்கள் திருப்பி வந்துடுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல அது உன்னோட நம்பிக்கைப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கார்த்தி, நான் ஒன்று சொல்கிறேன் கேட்குறியா? சொல்லுங்கம்மா, நான் கேட்குறேன். தீபா கழுத்தை பற்றியா? பெருங்கழுத்தாக இருக்குது. அந்த இடத்துல வந்து மஞ்சக்கயிறுக்கு பதிலாக நீ திருப்பி வந்து தீபா கழுத்தில் தாலி வந்து கட்டணும். எந்த தாலியை என் காலுக்கு பாதத்துக்கு அடியில் வச்சாலோ அதே தாலியை நீ கட்டுறத நான் பார்க்கணும். வீட்டுக்கு போனோன்னே இந்த ஆசையும் எனக்காக நிறைவேற்றி தருவியா? என்னை சின்ன வயசுலேருந்து பத்திரமா பார்த்துக்கிட்டீங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இந்த ஆசையை நான் நிறைவேற்ற மாட்டேன்னா என்னம்மா? உங்களுக்காக நான் எதை வேணாலும் செய்ய கடமைப்பட்டிருக்கேங்கிற மாதிரி அதிரடியாக வந்து பேசுகிறாங்க. நம்ம கார்த்தி ரெண்டு பேரும் வந்து வீட்டுக்கு வந்து வராங்க போல இருக்கு. அந்த இடத்துல வீட்டுக்கு வந்தோன்னே திருப்பி வந்து தாலி வந்து என் கழுத்தில் வந்து கட்ட போகிறாங்கன்னு ரம்யா கிட்ட முதல்ல இந்த விஷயத்த சொல்கிறேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த இடத்துல இது எல்லாம் நம்ம மைதிலியும் மீனாட்சியும் கேட்குறாங்க. இவளுக்கு வேறு வேலையே இல்லை. எத்தனை வாட்டி ரம்யா கிட்ட பேசாதனாலும் வார்த்தையாக இவ பேசட்டா அப்படின்னு சொல்லி மீனாட்சி கோபமாக இருக்காங்க. பரவாயில்ல இருக்கட்டும். மைதிலி சொல்கிறாங்க, நீ பேசுமா முதல்ல. நீ என்ன ரம்யாவுக்கு சப்போர்ட்டா? அவர் வயிற்றுச்சல் வந்து படுவாள்ல ரம்யா, அதுக்காவது நம்ம சொல்லணும்ல. நம்மளை பற்றி ஒருத்தவங்களுக்கு பிடிக்கலன்னு வச்சுக்கிய அவங்க முன்னாடி தான் நம்ம வாழ்ந்து காட்டணும். அது மாதிரி தான் இப்போ தீபா சொல்கிற விஷயம் வந்து கேட்டு ரம்யா வந்து தலை சுத்த போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல செம காமெடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். அந்த சீன்லாம் எனக்கு திருப்பி வந்து என் கழுத்தில் தாலி ஏறப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் என்ன ஆச்சு? ஏன்னா அபிராமி அம்மா கண் முழிச்சிட்டாங்கிற விஷயம் வந்து இன்னும் நம்ம ரம்யாவுக்கு வந்து தெரிலல்ல, அதனால அதிர்ச்சியாக இருக்காங்க. அபிராமி அம்மா கண் முழிச்சிட்டாங்க. அவங்க சொன்னாங்க கார்த்திகிட்ட சாவி ரூமில் வச்சு சூப்பரா வந்து தாலி வந்து எடுத்து கொடுக்க போகிறாங்க நம்ம அபிராமி அம்மா. என் கழுத்தில் திருப்பி வந்து கார்த்தி வந்து கட்ட போகிறாங்க. இது எல்லாம் நினச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்கு முக்கிய காரணம் நீ மட்டும்தான். ஆமாம், உன்னை பத்திரமா அமைச்சு வச்சுட்டு நான் அந்த இடத்துக்கு வரணும் தான் ஆசைப்பட்டேன். என்னோட தந்திரமான திட்டம் எல்லாமே வந்து தவிடுபடி ஆயிடுச்சேங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம ரம்யா சரிம்மா வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி சும்மா சொல்லிட்டு அந்த இடத்துல ஃபோன் வைக்கலான் இருக்கிறப்ப மைதிலி வந்து ஃபோனை வாங்கிட்டாங்க. இப்போ உங்கள் மனசு எவ்வளோ குழுன்னு இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியுங்கிற மாதிரி மைதிலி வந்து செம்மையாக வந்து கலாய்க்கிறாங்க. வேறு லெவலில் மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். இவ தெரிஞ்சு இது மாதிரி சொல்கிறாளா இல்லை தெரியாமல் இது மாதிரி சொல்கிறாளா ஒன்றுமே புரியலங்கிற மாதிரி பேரதிர்ச்சியாக பாட்டமாக இருக்காங்க. அம்மாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. ஆர்த்தி வந்து எடுக்கிறாங்க. சாமி ரூமுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. உங்கள் ரெண்டு பேரையும் நான் மாலையும் கழுத்துமா பார்க்கணும். அருண் நீங்கள் வாங்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லும்போது மாலையை வந்து கொடுக்குறாங்க கார்த்திகிட்ட. கார்த்தி வந்து நம்ம தீபாவுக்கு வந்து மாலை போடுறாங்க. தீபா வந்து கார்த்திக் வந்து மாலை போடுறாங்க. கியூட்டாக அழகாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். அதுக்கப்புறமேட்டுக்கு அவள் என் மேலே வச்சுருக்கிற நம்பிக்கையில் திருப்பி நான் வருவேன்னு எதிர்பார்த்தாப்பா, அது அப்படியே நடக்க போகுதுன்னு நினச்சா எனக்கு சந்தோஷமாக இருக்குது. தீபா, நீ எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய பொக்கிஷமா அப்படின்னு சொல்லும்போது ஐஸ்வர்யா வந்து யோசிக்கிறாங்க. வீடு ஃபுல்லாக வந்து ஏகப்பட்ட பொக்கிஷமாக வச்சுட்டு இருக்கீங்க, தரமாட்டேங்கிறீங்க, பிரித்து தரமாட்டேங்கிறீங்க. என்ன பண்ணுறது? எப்படி இருந்தாலும் அந்த சாவி எடுத்து நான் சொத்து எல்லாம் எடுக்கலை, என் பேர் ஐஸ்வர்யாவே இல்லைங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல எல்லாரும் வருத்தப்பட்டீங்களா அப்படின்னு சொல்லும்போது ஐஸ்வர்யா வந்து ஏகப்பட்ட பரிகாரம்லாம் செஞ்சா. இங்கே பாருமா, உனக்கா வந்து இதெல்லாம் குத்தி இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. வேற என்னெல்லாம் பண்ணானோன்னே பரவாயில்லையே, நீயும் என் மேலே பாசமாவா இருந்த? ராஜேஸ்வரி வச்சு மூவ் பண்ணதெல்லாம் உண்மையா பொய்யா? சரிப்போ, இவ்வளோ தெரிந்தனா எனக்கு சந்தோஷம்தான். நீங்கள் 3 பேரும் சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கணும் தான்ப்பா என்னோட ஆசை. எதிர்காலம் எல்லாமே அது எல்லாம் அப்படியே நடந்துச்சுன்னா ஹாப்பி தாங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்கிறாங்க. இன்னமும் எதுக்காக கார்த்தி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு வீட்டில் இருக்கிற எல்லாரும் சொன்னோன்னே தீபாவளித்தில் எப்படி இருந்தாலும் தாலி கட்ட போகிறாங்க நம்ம கார்த்தி. சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம். இது எல்லாம் ரம்யா வந்து நேரடியாக பார்ப்பாங்களா இல்லையான்னு தெரில. வெயிட் பண்ணி பார்ப்போம்.